லேப்டாப் இன்னைக்கு கொடுத்தீங்க, நீங்க 5 வருஷமா நீங்க லேப்டாப் கொடுத்தீங்கன்னா லேப்டாப் கொடுத்தீங்கன்னா ஒத்துக்கிறேன். ஏதாவது தமிழ்நாட்டுல ஒரு பெரிய பாலம் கட்டினேன்னு சொல்லுங்க, தமிழ்நாட்டுல பெரிய ரோடுவேஸ் போட்டேன்னு சொல்லுங்க, தமிழ்நாட்டுல ஒரு 10 பல்கலைக்கழகம் ஆரம்பிச்சேன்னு சொல்லுங்க, 11 மருத்துவக் கல்லூரிகள் வந்து பிஜேபி கவர்மெண்ட் இருக்கும்போது, ஏடிஎம்கே கவர்மெண்ட் இருக்கும்போது சென்ட்ரல் வந்து அலாட் பண்ணி கொடுத்தாங்க. அது மாதிரி நாங்க ஒரு பெருசா ஸ்கீம் சொல்லுங்க, நீங்க ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் சொல்லுங்க. நான் இவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட்ஸ் நாங்க எடுத்துருக்கோம் சொல்லுங்க. 1000 ரூபாய் கொடுத்தீங்க, பஸ் ஃப்ரீயா கொடுத்தீங்க, என்ன பிரயோஜனம்? போக்குவரத்து கழகம் நட்டம், சரி பஸ் ஃப்ரீயா கொடுத்துட்டீங்க லேடிஸ் ரைட், அந்த போக்குவரத்து நட்டத்தை யார் சரி பண்ணுவோம்? அது ஏன் தேவை தானே முடியுது. நீங்க என்ன செஞ்சிருக்கீங்கன்னா என்னைய ஏமாத்தி என்னுடைய காசை வச்சு நீங்க எனக்கு கொடுக்கறான்னு சொல்லி அரசாங்கத்தை கடன் ஆகிட்டு எனக்கு கடன் ஆகிட்டீங்க. உழைப்பால் உயர்ந்த சிகரம் உண்மையா சார் இருக்கு? ஆமா. இளைஞர் திமுக ஆரம்பிக்கும் ஒரு 15 வயசு, 18 வயசுல இளைஞர் அணி, 23 வயதில் 24 வயசுல திருமணமான 10ஆம் நாள் மிசால பிடிச்சிட்டு போயிடறாங்க உள்ள. எதுக்காக? மொழிக்காக, நாட்டுக்காக, இதுக்காக. என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அண்ணாவினுடைய மறைவுக்கு பிறகு 69ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி சும்மா இருந்தாலும் உன் வாய் சும்மா இருக்காது, உன் வாய் சும்மா இருந்தாலும் நீ சும்மா இருக்க மாட்ட. தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற நாள். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி நேயர்களுக்கும் கடந்த ஆண்டு பொங்கல் பரிசு தொகை கொடுக்கப்பட்டது என்பதையும் அவருக்கு நான் நினைவூட்டுகிறேன். மாதம் நான் முடிச்சேன், நீங்க அவங்க பேசுவாங்க, மறுக்கட்டும் அவங்க. உங்க நோக்கம் புரியுது. அதான் வெளியேறுகிறேன்.